ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஸ்பெஷலாக உங்களுக்காகவே நான் குக்கரில் ப்ரௌனி பண்ணி காமிச்சிருக்கேங்க. அதுவும் இந்த ப்ரௌனி 3 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. உங்களுக்கு ப்ரௌனி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் உடனே 3 மினிட்ஸில் உங்கள் வீட்டில் குக்கர் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். இது ஒரு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஹெவன், அவ்வளவு டேஸ்ட்டில் இருந்தது. ரியலி ரொம்ப ஈஸி தான். ஆனால் இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக பாருங்கள், ஒண்டர்ஃபுல் ப்ரௌனி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட முடியுங்க. ரியலி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கே நம்ப முடியலை இவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கே அப்படின்னு. அவ்வளோ ஹாப்பியாக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் உள்ள ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அலுமினியத்தில் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் ஃபுல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் போட்டுக்கோங்க. நான் இப்போ 1 போட்டிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் மெஷர்மெண்ட்டெல்லாம் சரியாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கங்க. அப்படியே ஷைனிங்காக வரும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா. இப்போ இதை வச்சுட்டு நம்ம இதில் சுகர் பவுடர் போட்டுக்கலாம். சுகர் பவுடர் சுகரை நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிடணும். சுகர் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான இனிப்பு வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் போதும். கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா 2.5 போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த ப்ரௌனி ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேங்க. ஒரு ஆள் அப்படி இல்லைன்னா 2 பேர் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் போட்டிருக்கேன், ஒரு 2 ட்ராப் மாதிரி. அப்புறம் மைதா மாவு ஒரு 3 ஃபுல் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரவா யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஓட்ஸ் பவுடர் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 2.5 டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான், அந்த அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், ரொம்ப ஒரு 2 பிஞ்ச் அளவு பேக்கிங் பவுடர், அது இல்லைன்னாலும் பரவாயில்ல. அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. டிஃபன் பாக்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக அந்த குக்கரில் செஞ்சு கொடுக்குறதுக்கு நான் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு குட்டி டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படி உங்களுக்கு அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த எல்லா பக்கமும் பட்டிருக்கலாம், அதனால் நீட்டாக தெரியாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் டிஃபன் பாக்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் உள்ள எல்லாமே எடுத்து நல்லா நீட்டாக அதில் போட்டுருங்க. போட்டுட்டு 2 டேப் பண்ணிக்கோங்க, 2 தட்டு தட்டிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் அதுக்கு மேலே சாக்லேட் நான் போட்டிருக்கேன். நான் இது ஹோம்மேட் சாக்லேட் போட்டுட்டு உங்களுக்கு நட்ஸ் பிடிச்சிருக்குன்னா போட்டுக்கலாம். நான் வால்நட்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிட்டு, இப்போ பாருங்கள், குக்கரை நான் அடுப்பில் வச்சுருக்கேங்க. தீயை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ்க்கு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரீ ஹீட் அப்படின்னா நல்லா சூடாக்கி எடுக்கிறது, அவ்வளோதான். அதாவது தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே சூடு பண்ணுறது. குக்கரில் கேஸ் கட்டும் விசிலும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ப்ரௌனியை வச்சிடலாம். ப்ரௌனியை வச்சுட்டு ஒன்லி 3 மினிட்ஸ் தாங்க வச்சுட்டு ஃபுல் சிம்மில் போட்டுருங்க. 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், அங்கேயே நின்றுக்கோங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன உட்டு ஸ்டிக்கு இருந்ததுன்னா ஒரு குச்சி வச்சு லைட்டாக அப்படி விட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு மாய்ஸ்டாக வேணும் அப்படின்னா, இந்த ஃபட்ஜாக இருக்குல்ல, அந்த மாதிரி வேணால் இப்போவே நீங்கள் எடுத்து இதை சாப்பிட்ற வேண்டியதாக ரெடி ஆயிரும். கொஞ்சம் கேக் மாதிரி இருக்கணும் அப்படின்னா கேஸை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடணும். கேஸ் பாருங்கள், நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் பாருங்கள், நான் ஆஃப் பண்ணியிருக்கேன், திரும்ப காமிச்சிருக்கேன் பாருங்கள். திரும்ப விட்டு பார்த்தீங்கன்னா அது ட்ரையாக வரும். இப்போ நம்ம எடுத்துடலாம். எனக்கு மாய்ஸ்டாக இருக்கிறது பிடிக்காது, கொஞ்சம் அதாவது கேக் மாதிரி வேணும். ஸோ அந்த மாதிரி ஆனோடனே எடுத்துட வேண்டியதான். நல்லா திரும்ப இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிட்டு, ரெடி ஆனோடனே ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி அதாவது எடுத்து சாப்பிடலாம். ரியலி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்ததுங்க. ஓவனில் பண்ணுறது கூட உங்களுக்கு 1 நிமிஷம், அதாவது நம்ம 1 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஆனால் நீங்கள் உடனே சாப்பிடணும். லேட்டாக சாப்பிட்டா ஹார்ட் ஆயிரும். பட் இதில் அப்படி ஆகிறது இல்லை, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்ததுங்க. ரியலி உங்களுக்காக ஸ்பெஷலாக, அதாவது ஒரு நார்மல் பாமர மக்கள் கூட ப்ரௌனி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலாக நான் இதை உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கிறேன்.
அப்புறம் வந்து இதில் முக்கியமான ஸ்பெஷல் குறிப்பு என்னென்னா ப்ரௌனி வந்து உடம்புக்கு நல்லது கிடையாதுங்க. இதில் ஆயிலும் சுகரையும் தவிர வேறு இதில் எதுவுமே கிடையாது. ஸோ இதை வந்து எப்போமாவது சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.